ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் தலை சிறந்த அருளாளர்களாக, அதாவது முழுமையானவர்களாக ஆக வேண்டும். உடல் மற்றும் சூட்சுமமான அனைத்து அம்சங்களிலும் ஆசை இல்லாது இருக்க வேண்டும். சூட்சுமமான அனைத்து அம்சங்களிலும், உடல் உட்பட சூட்சுமமான அனைத்து அம்சங்களிலும் ஆசை, விருப்பம் என்பதே இல்லாது இருக்க வேண்டும். எந்த விதமான உடல் ஆசையோ அல்லது சூட்சுமமான, அதாவது பாபா உங்களுக்கு என்ன உணவளிக்கின்றார்களோ அவர் உங்களை எங்கு உட்கார வைத்தாலும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எப்போதும் திருப்தி அடைய வேண்டும். எந்த உணவு தந்தாலும் சரி, எங்கே இருந்து நாங்கள் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும் அல்லது எங்களை எந்தெந்த சென்டருக்கு அனுப்புகின்றாரோ, எந்த நிலையில் எங்களை வைத்திருந்தாலும் எல்லா விதத்திலும் நாங்கள் திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியும். உங்களிடம் ஒருவித குறைபாடு இருந்தால், அதாவது எந்த நேரத்திலும் ஏதேனும் ஆசை எழுந்தால் நீங்கள் முழுமையடையவில்லை என்று அர்த்தம். நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஆசையை ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து பெற மாட்டார்கள். நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஆசையை ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து பெற மாட்டார்கள். அதனால் தான் இப்போது நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நான் தந்தையைப் போல் ஆக வேண்டும், தந்தையை சந்திப்பதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரே ஓர் ஆசையை உங்களுக்கு இப்போது இருக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தையைப் போல ஆக வேண்டும். தந்தையை நாங்கள் சந்திக்க போகின்றோம், அப்பாவை சந்தித்து அதை கொண்டாட போகின்றோம். இந்த ஓர் ஆசை மட்டும்தான் எங்களுக்கு இப்போது இருக்க வேண்டும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் வேரிலிருந்து அழிந்து விட்டால் தந்தையை சந்திக்கும் அற்புதமான அனுபவத்தை பெறத் தொடங்குவீர்கள். எங்களுடைய ஆசைகள் சூட்சுமமாக ஆழ் மனதில் அங்கங்கே ஒட்டி கொண்டிருக்கும். இப்படி இருக்கின்ற எல்லா ஆசைகளும் அதான் அப்பா வேரிலிருந்து அழித்து விட்டால் நாங்கள் தந்தையை சந்திக்கின்ற அந்த அற்புதமான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருப்போம். அதை நாங்கள் பெற தொடங்குவோம். இதற்காக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கனமாக இருக்கக்கூடாது, நாங்கள் லேசாக இருக்க வேண்டும். எங்களுடைய புத்தியும் மனமும் நல்ல லேசாக இருக்க வேண்டும். கவனம் செலுத்தும் போது நீங்கள் தந்தையின் உதவிக்கு தகுதி உடையவராகி விடுவீர்கள். அதாவது அனைத்து ஆசைகளும் 100% உடனடியாக முடிவடையும். பல பிறவிகளின் ஆசை, அதாவது கடவுளை சந்திக்கும் ஆசை உடனடியாக நிறைவேறும். முற்றிலும் ஒளியாக இருக்கும் ஆத்மாதான் மற்றவர்களை ஒளியாக்க முடியும். யார் பிரகாசமாக ஜோதியாக இருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் மற்றவர்களையும் பிரகாசமாக ஆக்க முடியும். முழு மன நிறைவுடன் இருப்பவர் மட்டுமே மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியும். ஒரு ஆசையும் இல்லாத ஆத்மா மட்டுமே உலக ஆத்மாக்களின் ஆசைகளை நிறைவேற்ற முடியும். எனவே குழந்தைகளே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எல்லாவற்றின் மத்தியிலும் விலகி இருங்கள். இது தந்தைக்கு நிகரான ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் 100% கவனம் செலுத்தினால் அது ஏற்கனவே நடந்து விட்டது. அப்போ நாங்கள் எப்பொழுதுமே சாட்சியாக, இதையும் நாங்கள் சாட்சியாக என்ன செய்ய போனாலும் ஓம், இது என்ன அப்பா துணையாக வந்திருந்து, அப்பா எனக்கு துணையாக 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 வந்திருந்து இதை செய்ய சொல்லுறார் என்று நான் எல்லா அலுவல்களையும் காரியங்களையும் சாட்சியாக இருந்து பார்த்து செய்யும் பொழுது அங்கே எனக்கு பற்றுதல் வராது, விலகி இருக்க முடியும், திருப்தியும் இருக்கும். ஏன்? தந்தை எனக்கு இந்த
செயலை செய்ய தந்திருக்கிறார். அவர் என்ன கொண்டு இதை செய்விக்கின்றார். நான் தந்தையின் துணையோடு இதை செய்கின்றேன் என்று இருக்கும் பொழுது நாங்கள் விலகி இருப்போம். எங்களுடைய மனம் புத்தி எல்லாம் லேசாக இருக்கும். எங்களால் ஒளியாக இருக்க முடியும். நாங்கள் லேசாக திருப்தியாக இருந்தால் மற்றவர்களுக்கும் திருப்தியை கொடுக்க முடியும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்த முடியும். ஓம் சாந்தி.